Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேற்று எதிர்பார்த்த மாதிரி தான். ஓகேவா, மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக கேப் ஆச்சு, திரும்பி வந்து அதே மாதிரி தான். ஸோ கேப் ஆச்சு, நம்ம அந்த 15 மினிட்ஸ் ஹை லோ மார்க் பண்ணியிருந்தோம். நம்ம அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் 15 மினிட்ஸ் ஹை, அந்த ஐ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த குச்சி வந்து ஃபார்ம் ஆச்சு. நம்மளோட அந்த கேண்டில் ஸ்டிக் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த குச்சி ஃபார்ம் ஆனதுலேருந்து அப்படியே இறங்கி, ஓகேவா, கிட்டத்தட்ட வந்து நேற்றோட பேஸ்கே வந்து வந்துச்சு. நான் இப்போ இங்கேருந்து என்ன நடக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 4 நாளாக வந்து இந்த பேஸ் தான் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இதுதான் நான் நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷனாக இருக்குது இந்த வேவ்ஸில் பார்க்கும்போது அப்படின்றது. இப்போ எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இந்த லோ உடையிலன்னா, ஓகேவா, ஆக்சுவலாக வந்து இது ஃபாஸ்ட்டாக ஏறும், குயிக்காக இவ்வளோ தூரம் ஏறும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் என்னதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நான் இந்த பேஸை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாப் லாஸாக நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஸ்டாப் லாஸ்ன்றதோட எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸ். ஓகேவா, இங்கேருந்து குயிக்காக ஏறும் இந்த லெவல் 24,260. ஸோ இந்த ரெஸ்டன்ஸு, அது இல்லாமல் நம்மளும் வந்து 2-3 நாளாக பார்த்துட்டே இருக்கோம். இந்த ஜோனுக்கு வந்து அக்ரெசிவாக ஷார்ட் எடுக்கலாம்னு பார்த்தா வரவே மாட்டேங்குது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அது கரண்டாக இப்போ ரன்னிங் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதை 20 நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். இப்போ என்னோட வியூ வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இங்கேருந்து நாளைக்கு மோஸ்ட்லி ஃப்ரைடேன்றதுனால வந்து நான் அந்த யூஎஸ் இரண்டு வந்து ஏதாவது ஃப்ரைடேல வந்து எப்போ கொஞ்சம் நல்லது பண்ணுற மாதிரி பேசுவாங்களே, பேசிட்டு அப்புறம் வீக்கெண்டில் வச்சுப்பாங்களே, அதனால வந்து இதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஸோ 24 இந்த ஜோன், ஓகேவா, 2440 50 ஜோன். நான் ஆல்ரெடி வந்து நான் டெலிகிராம் சேனல்ல இந்த ஃபால் வரும்போது வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுலேயே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுலேயே வந்து அதான் வச்சுருந்தோம். ஸோ அது என்னதுன்றதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு இது இங்கேருந்து இப்படி ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்குது. மிச்சபடி என்னன்னு தெரியல. பட் ஆனால் ஒரு வேலை இந்த லோ உடஞ்சுது அப்படின்னா நம்ம நேற்று வீடியோவில் பேசின மாதிரி தான் ஃபர்தராக வந்து லோவர் சைடு வரும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு லோ சீக்கிரம் உடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ஷேக்கியாகவே இருக்குது. ஸோ அதனால் ஃபைனல் ஷேக் அவுட்டாக வந்து இது நடக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இன்னும் நாங்கள் வரும்போது வந்து நம்ம ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நப்பாசிலையும் இருக்குது. அதனாலேயும் அந்த மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா அந்த வேவாக வந்து ஃபாஸ்ட்டாக கரெக்டாகவும் இது கரெக்டிவ் தான். ஓகேவா, அது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது நம்ம என்னன்றதை பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ விக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு 3% நெகட்டிவ்ல தான் இருக்குது. யூஎஸ் ஆயில் வந்து ஒன்றும் பெருசாக வந்து இல்லை. நேற்று வந்து 80 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒன்றும் பெருசாக அந்த சைட்ல வந்து அவங்க ஒன்றும் பெருசாக சொல்லலை. நேற்று வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஈரானோட அந்த வெளியுறவு அமைச்சர் வந்து கத்தாரில் வந்திருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது என்ன, ஏதாவது டீல் பேச போகிறாங்களா இல்லை நெகோசியேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு தெரில. ஆனால் அதான் யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் எவ்வளோடா டீல் பேசுறது, எவ்வளோதான் நெகோசியேட் பண்ணுறதுன்ற மாதிரி தான் இருக்குது. அவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு தடவை பேசுகிறாங்க, அப்புறம் அடிச்சிக்கிறாங்க, 2 நாளைக்கு ஒரு தடவை பேசுகிறாங்க, அடிச்சிக்கிறாங்க. ஸோ அதுதான் நியூஸ் ஃப்ரண்ட்டில் வரும்னு எனக்கு தோணுது. இப்போயே தான் இப்போ நம்ம எதிர்பார்க்குற இந்த பவுன்ஸுக்கு நம்மளுக்கு தேவை ரீசனு. ஆனால் நம்ம வந்து இது வந்து நான் ஸ்ட்ரக்சராக பார்க்குறேன். ஓகேவா, வேவ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரக்சராக பார்க்குறதுனால இந்த மாதிரி எதிர்பார்க்குறேன். என்னன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு என்னன்றதை வந்து பொறுமையாக பார்க்கலாம். மிச்சப்படி வந்து அகைன் கமிங் பேக் டு நம்ம கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே ஒரு ரிவ்யூ பண்ணிக்கலாம். இன்னும் 2 to 3 மினிட்ஸ் தான் இருக்குது. அதனால் பெருசாக எம்டிஎம்ல சேஞ்ச் வரப்போகிறதுலன்னு நம்புகிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த லேர்னிங் பர்பஸ்க்காக ஒரு சில அக்கௌண்ட் வச்சு ரன் பண்ணுறோம்ல, ஒரு அக்கௌண்ட்டு, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000. ஓகே, நான் ஃப்ளாட்டாக இருந்தாலே நேற்று ஒரு 20 ரூபா 25 ரூபா வந்துச்சு. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரஃபாக வந்து ஒரு 25லேருந்து 30 ரூபா அப்படியே சுற்றிட்டே இருக்குது. கடைசியாக முடியும் போது எங்கே முடியுதுன்னு பார்ப்போம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 30 ரூபா அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ இது ஓகே, இது வந்து 30 ரூபாவில் முடிஞ்சிச்சு. சரி அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஆலிஸ் ப்ளூவில் வந்து ஒரு மந்த்லியில் மட்டும் உருட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா திரும்பி இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் தான் இருக்குது. நேற்று ஒரு 8,000 ரூபா இன்னும் பார்த்தா இன்றைக்கி ஒரு 12 ரூபா இருக்குது. இன்றைக்கி ஆர்டர் போட்டோம்னா இன்றைக்கி ஒன்றும் பெருசாக போடலன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஒன்றும் பெருசாக போடல, வெறும் ப்ரொடெக்ஷன்ஸை மட்டும் மாற்றி வச்சிருக்கேன். இல்லை தான். ஸோ காலையில் வந்து 25th அந்த ப்ரொடெக்ஷன் மட்டும் மாற்றி வச்சேன். மிச்சபடி நான் ஒன்றும் பெருசாக பண்ணல. ஸோ ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் இப்படி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25th கொஸ்டின்ஸு, சாரி ஜூலை 28th ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ அது வந்து அது என்னவா இருக்குது, இதுவாக இருக்குது, லேடர் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பை இருக்கும், இங்கே செல் இருக்கும், அதுக்கப்புறம் அடுத்ததுல வந்து செல் வச்சுருக்கேன். இதை அப்படி தான் ஒட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்டில் வந்து ஸ்பேங்கிலும் இருக்குது, அதுலேயும் வந்து லேடரும் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இன்றைக்கி ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. அது இன்றைக்கி செப்டம்பரில் வந்து நம்ம வெறும்
புட் ரேஷியோ வச்சிருந்தோம். அது 2 நாளா ஒரு ரூ. 500 இருந்துச்சு. இன்னைக்கு தான் ஒரு ரூ. 1000 வந்து சேர்த்து வருது. சரி, ஆனா அது பொறுமையா தான் வருது. ஏன்னா அது நம்ம நேத்தே பார்த்தோம். அது நம்ம இந்த மாரி வச்சு இது பண்றதுனால. ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட்டும் முடிஞ்சு போச்சு. ஸோ ஓவராலா இதுலயும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. ஓவரால் பொசிஷன்ஸ் வந்து ஒரு பார்த்துக்கலாம். ஸோ ரூ. 12 இருக்கு. அதே மாரி நம்மளோட அந்த கேட்ரம்ல கன்சர்வேட்டிவா பண்ணணும்னு சொல்லி ஞாபகம் இருக்குங்களா? 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபால் வரும்போது நான் பொசிஷன்லாம் புக் பண்ணிட்டு எல்லாமே வந்து ஆகஸ்ட்ல போட்டிருந்தேன்ல. ஸோ அதுலேயே வந்து இன்னைக்கு ஒன்றும் பெருசா இன்னைக்கு எதுவும் பண்ணல. ஜென்ரலாவே நான் தான் நான் அந்த இந்த இதுலயே வந்து அதே மாரி ஜென் மோடு போயிட்டேன். ஃபுல்லாவே பொசிஷன்ஸ் வந்து நல்லா ஆகஸ்ட்ல எடுத்து வச்சுட்டு சரி ஓரமா உட்காந்துருவோம். ஏன்னா மார்க்கெட்டும் ஒரு பக்கம் உடைக்க மாட்டேங்குது. ஏன்னா ஒரு பக்கம் உடைக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தேன். அந்த பொசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஏதோ கடவுள் புண்ணியத்துல வந்து இன்னைக்கு ஒரு ரூ. 4000 சேர்த்து தான் வந்திருக்கு. ஸோ நேற்று வந்து ஒரு ரூ. 7 8 வந்துச்சு. அது பொறுமையாக தான் இருக்கு. ஏன்னா இப்போ இது வந்து இப்படி இருக்கு. இது வந்து ஸ்டாட்ல இருக்கு. அது வந்து சாரி ஸ்ட்ராங்கில் இருக்கு. அதுக்கு ப்ரொடெக்ஷனாக இது போட்டு அயன் கான்ட்ரா வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு 1000 பாயிண்ட்லையும் இதில் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு 1500 பாயிண்ட்லையும் இருக்குது. ஆனால் இது வந்து தூரமாக இருக்குது. இது கொஞ்சம் க்ளோஸராக இருக்குது. இது ஒன்று மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். பிஎஃப்ஆ வந்து உங்களுக்கு போட தெரிந்தால் நீங்கள் பார்த்து பண்ணீங்க. அகைன் கம்மிங் பார்த்து அந்த லேர்னிங் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். லேர்னிங் அக்கௌண்ட்டில் கடைசியாக வந்து எம்டிஎம்ஐ பார்த்து வந்து 27,000 வச்சுக்கணும். ஓகேவா? நம்ம பார்க்கும்போது 30 இருந்துச்சு. இப்போ வந்து கடைசியாக வந்து லாஸ்ட்டாக செட்டில் ஆகிருக்கிறது வந்து 27,000 செட்டில் ஆயிருக்கு. ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு கதை வந்து முடிந்தது. அதே மாதிரி நாளைக்கு வந்து ஃப்ரைடே. சரியா? இப்போ நான் எதிர்பார்த்த மாதிரி எங்கே முடிஞ்சிருக்குன்னா 72ல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதுவும் ஷார்ட்டாகவே பார்த்துரும். அதான் இப்போ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது இது எனக்கு என்னவோ நாளைக்கு கேப் ஆகுன்ற மாதிரி தான் தோணுது. டெய்லி இப்படி தான் கேப் ஆகுது. ஆனால் ஒரு நாள் கூட அந்த ஐபிஐ வந்து தாண்டி போக மாட்டேங்குது. ஆனால் எனக்கு என்னவோ நாளைக்கு ஃப்ரைடே வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அப்போ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து இதே மாதிரி ஏதாவது ஒரு கேப் ஆகும். ஆனால் அதான் கேப் ஆகி நாளைக்கு ஐபிஐ தாண்டி ஒரு பக்கமாக ட்ரெண்டிங்காக போய் நிற்கும் அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பட் ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல. பட் நான் வந்து மேலே போனாலும் அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் வச்சிருக்கேன். கீழே வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் வச்சிருக்கேன். ஸோ அது எந்த டேரக்ஷனில் போதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஜென்ரலாக இதை ட்ராக் பண்ணுறவங்க இந்த யூஎஸ் ஈரான ட்ராக் பண்ணுறவங்க வந்து பேசிக்காக இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. யூஎஸ் ஆயில மட்டும் ட்ராக் பண்ணிங்கனாலே ஏதாவது நியூஸ் இருக்கா இல்லையான்னு தெரியும். பட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல. நான் எப்பவுமே ஒரு தடவை வந்து காலையில் எழுந்ததும் இல்லை நைட் தூங்குறதுக்கு ஒரு தடவை முன்னாடி மட்டும் யூஎஸ் ஆயில் ஒரு தடவை பார்த்துப்பேன். அது என்ன மாதிரி டோனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் ஏன்னா க்ரூட் வந்து ஏறிச்சு. அந்த யூஎஸ் ஆயில் வந்து ஏறிச்சுனாலே இந்தியன் மார்க்கெட்டு கொஞ்சம் அடி தான். அது ஃப்ளாட்டாக வந்தாலும் இல்லை கூல் ஆஃப் ஆனாலும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போதும் ரொம்ப சாப்பியாக இருக்குது மார்க்கெட். நம்மளுக்கே கொஞ்சம் கடுப்பாது. நம்மளே வந்து ஆப்ஷன் செல்லர் தான். நம்மளுக்கே வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது. ப்ராஃபிட் வருது. பட் ஆனால் ஒரு மாதிரி இது ஒரு மாதிரி சிக்ஸாக்காக இருக்குது. லோ பார்த்தீங்கன்னா இந்த லோ இங்கே அடிக்குது, இந்த லோ இங்கே அடிக்குது, இந்த லோ இங்கே அடிக்குது. ஹை மட்டும் வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் ஆகுது. பட் ஆனால் தான் ஏதோ ஒரு பக்கம் உடையணும்ல. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட வியூவாக இருக்குது. பட் அதான் இந்த லோ உடஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அப்படியே போயிட வேண்டியதான் 23,600. இதுவா இதுவா அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். மிச்சபடி என்னன்றதை வந்து பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். ஏன்னா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட இது 1 2 3 4 நாளாக வெயிட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 6 நாளாக வந்து இந்த ரேஞ்சிலே சுற்றி நிற்குது மார்க்கெட்டு. ஸோ நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால என்ன நடக்குதுன்றதையும் அதையும் பொறுத்து வந்து பார்த்துருவோம். உங்கள் பொசிஷன் நீங்கள் டைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா என்ன மாதிரி நீங்களும் ஜாலியாக இருக்கலாம். பட் நீங்கள் எப்படி பொசிஷன் வச்சிருக்கீங்கன்றதை மட்டும் பாருங்கள். உங்கள் பொசிஷன் எப்படி இருந்துச்சு, உங்கள் எம்டிஎம் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதில் வாட்ஸ்அப்போ இல்லை வாய்ஸ் நோட்டோ போட்டிங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வந்து நம்ம ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு பொறுமையாக ரிலாக்ஸாக நல்லா தூங்கி எழுந்து மறுநாள் நாளைக்கு வந்து என்ன நடக்குதுன்றத ரியலாகவே பார்த்துடலாம். நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எதுவும் வச்சுக்க வேண்டாம். நம்ம பொசிஷன்ஸுக்கு எதுக்கு அப்படின்ற ஆங்கிளோட வந்து நம்ம வந்து போவோம். ஸோ நாளைக்கு நல்ல நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வாழ்த்துறேன். நானும் வேண்டிக்கிறேன். ஸோ நல்லா தூங்கி எழுந்து வாங்க. நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் கைஸ். டில் தென் டேக் கேர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.